தமிழக வெற்றி கழகத்துல நடிகர் விஜய் அவர்களோட இணைந்து நீங்கள் அரசியல் கட்சியில் பயணிப்பீர்களா, வருங்காலத்தில் நீங்கள் இந்த அரசியலுக்கு வருவீங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் பத்திரிகையாளர்கள் அவர்கள் முன்வைக்கிறாங்க. அதற்கு அவங்க என்ன பதில் சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, நான் அரசியல் கட்சியில் இணைய போகிறேன் என்றும் சொல்லவில்லை, இணைய மாட்டேன் என்றும் சொல்லவில்லை, நேரடியாக அரசியலில் ஈடுபடுவேன் என்றும் சொல்லவில்லை. வருங்காலத்தில் அரசியல் கட்சிக்கு வரவும் வாய்ப்பு இருக்கு, வரலாம் வராமலும் போகலாம் என்று ஒரு மழுப்பலான ஒரு பதில சொல்லியிருக்காங்க. நடிகர் திரிஷா அவங்க நடிகர் விஜய் அவர்களோட அரசியல் கட்சியில் இணைந்து நேரடியாக பயணம் பண்ண போறாங்க. அவருக்கும் சட்டமன்ற தொகுதியில ஒரு வாய்ப்பு கிடைக்க போகிறது அப்படின்ற ஒரு பேச்செல்லாம் அடிபட்டது. அந்த வகையில இப்ப கீர்த்தி சுரேஷா இணைஞ்சிருக்காங்கன்னு சொல்லலாம். நடிகர் விஜய் அவர்களுடைய இந்த அரசியல் வருகையில நடிகைகளுடைய பங்களிப்பும் ஒரு பெரிய விமர்சனங்களை எதிர்கொள்ளக்கூடியதாக இருக்குமா என்பது ஒரு சந்தேகம் தான். மாமன்னன் திரைப்படம் வெளியாகும் போது திமுகவோடு சேர்ந்து பயணிக்க போறாங்க அப்படின்ற விமர்சனங்கள்லாம் இருந்து வந்த நிலையில இப்போ தமிழக வெற்றி கழகத்தோட நடிகர் விஜய் அவர்களுடைய கட்சியில இணைந்து பயணிக்க போறாங்க என்பது மிகப்பெரிய ஒரு அதிசயமும் கிடையாது. நடிகர் கீர்த்தி சுரேஷ் அவங்க இப்போ ஒரு ரகுதாத்தான்ற ஒரு திரைப்படத்தில் நடித்து வராங்க. அந்த திரைப்படம் முழுக்க முழுக்க ஒரு இந்திக்கு எதிரான ஒரு திரைப்படமாகத்தான் அமைந்திருக்கிறது என்று ஒரு தகவல் தான் வந்திருக்கு. அதே நேரத்தில் ரகுதாத்தா திரைப்படத்திற்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் அதிகப்படியான ஒரு ஒற்றுமை இருக்குன்னு சொல்லலாம். நடிகை கீர்த்தி சுரேஷும் இந்தி திணிப்புக்கு எதிராக அவர் களம் இறங்கியிருக்கார், ஒன்று சேர்ந்திருக்காருன்னே சொல்லலாம். கேரளம் நேயர்களுக்கு வணக்கம். அதாவது தமிழக வெற்றி கழக கட்சியில் நடிகர் விஜயோடு இணைந்து பயணிக்க இருக்கிறார் நடிகை கீர்த்தி சுரேஷ் என்று சொல்லலாம். இணையத்தில் அப்படி ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. அதே நேரத்தில் நடிகை கீர்த்தி சுரேஷ் அவர்கள் நடிகர் விஜயோடு பயணிப்பார் என்ற ஒரு கேள்வியை பத்திரிகையாளர் அவர்கள் அவர்களுடைய கீர்த்தி சுரேஷ் அவங்களிடம் முன் வச்சிருக்காங்க. அதை குறித்து தான் இந்த காணொலியில முழுசா பார்க்க போறோம். அதாவது ரஜினி முருகன் திரைப்படத்தின் மூலமா நடிகை கீர்த்தி சுரேஷ் அவர்கள் பிரபலமானாங்க. கிட்டத்தட்ட அவர் நிறைய திரைப்படங்கள்ல கதாநாயகியாக முன்னணி கதாநாயகர்களோட நடித்து மிகவும் புகழ்பெற்ற ஒரு நடிகையா வளம் வந்தாங்க. தமிழ் திரையுலகத்துல மிகவும் தவிர்க்க முடியாத ஒரு நடிகையாக நடிகை கீர்த்தி சுரேஷ் அவர்கள் இருக்கிறாங்கன்னே சொல்லலாம். அதே நேரத்தில் நடிகை கீர்த்தி சுரேஷ் அவர்கள் தமிழில் மட்டும் இல்லாம இந்தியிலே இப்ப நடிச்சிருக்காங்க. குறிப்பா தமிழ்ல வெளியான விஜய் நடிப்பில் வெளியான இந்த திரைப்படத்தின் ரீமேக்கான பேபி ஜான் என்ற திரைப்படத்துல இந்தியில நடிகை கீர்த்தி சுரேஷ் அவர்கள் தளம் பதிக்க இருக்காங்க. அந்த திரைப்படத்துல நடிகை சமந்தா அவர்களுடைய கதாபாத்திரத்துல நடிகை கீர்த்தி சுரேஷ் அவங்க நடிக்க போறாங்க. ஏற்கனவே சமந்தா அவர்களுடைய கதாபாத்திரம் மிகவும் ஒரு ரசிகர்களிடையே வரவேற்பு பெற்ற ஒரு கதாபாத்திரம். இந்த நிலையில அந்த கதாபாத்திரம் நடிகை கீர்த்தி சுரேஷ் நடித்தால் எப்படி இருக்கும் என்று ரசிகர்களை சிந்தித்து பார்க்கும்போது அது மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இருக்கக்கூடிய ஒரு திரைப்படமாக தான் மாறும் என்பதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. அதே நேரத்தில் நடிகை கீர்த்தி சுரேஷ் அவங்க இப்போ ஒரு ரகுதாத்தான்ற ஒரு திரைப்படத்தில் நடித்து வராங்க. அந்த திரைப்படம் முழுக்க முழுக்க ஒரு இந்திக்கு எதிரான ஒரு திரைப்படமாகத்தான் அமைந்திருக்கிறது என்று ஒரு தகவல் தான் வந்திருக்கு. அதே நேரத்தில் ரகுதாத்தா திரைப்படத்திற்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் அதிகப்படியான ஒரு ஒற்றுமை இருக்குன்னு சொல்லலாம். குறிப்பா தமிழ்நாட்டு மக்கள் இந்தி திணிப்புக்கு எதிராக பல காலமாக குரல் கொடுக்கக்கூடியவர்கள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல அரசியல் கட்சி தலைவர்களும் இந்த இந்தி திணிப்புக்கு எதிரானவர்களாகத்தான் இருப்பார்கள். அந்த வகையில நடிகை கீர்த்தி சுரேஷும் இந்தி திணிப்புக்கு எதிராக அவர் களம் இறங்கியிருக்கார், ஒன்று சேர்ந்திருக்காருன்னே சொல்லலாம். அந்த வகையில பார்க்கும்போது நடிகை கீர்த்தி சுரேஷ் அவர்களிடம் பத்திரிகையாளர் அவர்கள் இந்தி குறித்த இந்த திரைப்படத்தை குறித்து சொல்லுங்கள் கேள்வி கேட்கும் போது இந்தி திணிப்பு கூடவே கூடாது என்று நடிகை கீர்த்தி சுரேஷ் அவர்கள் தெரிவித்த அந்த கருத்து மிக வரவேற்பு பெறக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கக்கூடியது. ஏன்னா இந்தியில் ரீமேக் ஆகக்கூடிய ஒரு திரைப்படத்தில் அவர்கள் ஒப்பந்தமாகி நடிக்க இருந்தாலும் இந்தி திணிப்புக்கு எதிராக தைரியமாக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு நடிகையாக நடிகை கீர்த்தி சுரேஷ் அவர்கள் இருக்கிறாங்க என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு உள்ள ஒரு விஷயமாக தான் பார்க்கிறோம். அதே நேரத்தில் தமிழக வெற்றி கழகத்துல நடிகர் விஜய் அவர்களோட இணைந்து நீங்கள் அரசியல் கட்சியில் பயணிப்பீர்களா, வருங்காலத்தில் நீங்கள் இந்த அரசியலுக்கு வருவீங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் பத்திரிகையாளர்கள் அவர்கள் முன்வைக்கிறாங்க. அதற்கு அவங்க என்ன பதில் சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, நான் அரசியல் கட்சியில் இணைய போகிறேன் என்றும் சொல்லவில்லை, இணைய மாட்டேன் என்றும் சொல்லவில்லை, நேரடியாக அரசியலில் ஈடுபடுவேன் என்றும் சொல்லவில்லை. வருங்காலத்தில் அரசியல் கட்சிக்கு வரவும் வாய்ப்பு இருக்கு, வரலாம் வராமலும் போகலாம் என்று ஒரு மழுப்பலான ஒரு பதில சொல்லியிருக்காங்க. அதன் மூலம் இப்போ இணையத்துல என்ன டிஸ்கஷன் போயிருக்குன்னு பாத்தீங்கன்னா, நடிகை கீர்த்தி சுரேஷ் அவங்க தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து நடிகர் விஜய் அவர்களோட பயணிக்க போறாங்க. நடிகர் விஜய் அவர்களோட ஏற்கனவே பேசிட்டாங்க. அவர்களுடைய அந்த 2026 அந்த
நேரடி சட்டமன்ற தேர்தலுக்கு இவர்கள் தயாராகி வராங்க அப்படின்ற ஒரு விமர்சனங்கள் இணையத்தில் பேசப்பட்டு வருது. அதே நேரத்தில் ஏற்கனவே நடிகை திரிஷா அவங்க நடிகர் விஜய் அவர்களோட அரசியல் கட்சியில் இணைந்து நேரடியாக பயணம் பண்ண போறாங்க. அவருக்கும் சட்டமன்ற தொகுதியில் ஒரு வாய்ப்பு கிடைக்க போகிறது அப்படின்ற ஒரு பேச்செல்லாம் அடிபட்டது. அந்த வகையில இப்ப கீர்த்தி சுரேஷும் இணைஞ்சிருக்காங்கன்னு சொல்லலாம். யாருக்கு தெரியும், நேரடியா இவர்கள் 2026 தேர்தலை நடிகர் விஜய் அவர்களை சந்திக்கும் போது திரிஷா அவர்களும் ஒரு சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக களமிறக்கப்படலாம். அதே நேரத்தில் நடிகை கீர்த்தி சுரேஷ் அவர்களும் ஒரு சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக களமிறக்கப்படலாம். எந்த வகையில இவர்கள் களமிறங்கினாலும் நடிகர்களுடைய இந்த பங்கு என்பது இந்த அரசியல் கட்சியில தமிழக அரசியல் வரலாற்றுல மிகவும் ஒரு பங்கேற்கக்கூடிய வகையில தான் இருக்கு. ஆரம்ப கட்டத்தில் பார்த்தோம்னா எம்ஜிஆர் முதல் நிறைய நடிகர்களும் இந்த அரசியல் தமிழ் அரசியல்ல வந்திருக்காங்க, தமிழ்நாட்டு அரசியல்ல பங்கெடுத்திருக்காங்க. அது அவர்களுடைய பங்களிப்பு இருக்கிறது. அதே நேரத்தில் நடிகையாக பார்க்கும்போது செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஒரு நடிகையாக இருந்துதான் பிறகு இந்த அரசியல் கட்சி தலைவராக உருவெடுத்தார். தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் கட்சியின் தலைவராகவும் தமிழ்நாட்டு முதல்வராகவும் மிகவும் ஒரு கம்பீரமான ஒரு லேடியாக அவங்க இருந்தாங்க கடைசி வரைக்கும். அப்படி அந்த பாணியில பார்க்கும்போது நடிகர்களுடைய இந்த அரசியல் வருகை என்பது எந்த ஒரு பெரிய ஒரு வித்தியாசத்தையும் ஏற்படுத்தலை. ஏன்னா இவர்களுடைய எதிர்பார்ப்பு இந்த தமிழகத்தில் ஏற்கனவே இருக்கு. எந்த நடிகர்கள் வந்தாலும் அரசியல் அவர்களோட வரவேற்கக்கூடிய ஒரு நாட்டு மக்களாகத்தான் தமிழ்நாட்டு மக்கள் இருக்காங்க. அந்த வகையில நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் அரசியல் கட்சியை துவங்க போகிறார் என்று சொல்லும் போதும் ரஜினிகாந்த் அவர்களுக்கும் ஒரு வரவேற்பு இருந்தது. அதே நேரத்தில் சரத்குமார் அவர்கள் ஒரு கட்சியை துவங்கியிருந்தார், அவருக்கும் ஒரு வரவேற்பு கொடுத்திருந்தாங்க. அந்த வகையில் நடிகர் சிவாஜி கணேசன் அவர்கள் ஒரு கட்சியை துவங்கியிருந்தார், அவருக்கும் ஒரு வரவேற்பு கொடுத்திருந்தாங்க. எம்ஜிஆர் அவர்கள் இந்த அரசியல் வரலாற்றிலே ஒரு மறுக்க முடியாத ஒரு தலைவராக வாழ்ந்துவிட்டு 5 முறை முதலமைச்சராக இருந்துவிட்டு சென்றிருக்கிறார். அவரும் ஒரு நடிகராக இருந்து தான் முதலமைச்சராக மாறியவர் என்பது மாற்று கருத்தே கிடையாது. அந்த வகையில நடிகர் விஜய் அவர்களுடைய இந்த அரசியல் வருகையில நடிகைகளுடைய பங்களிப்பும் ஒரு பெரிய விமர்சனங்களை எதிர்கொள்ளக்கூடியதாக இருக்குமா என்பது ஒரு சந்தேகம் தான். ஏன்னா நடிகைகளுடைய பங்களிப்பு என்பது இந்த அரசியல் வரலாற்றுல இருக்கக்கூடியதாக தான் பார்க்கப்படுகிறது. அந்த வகையில தமிழக வெற்றி கழகத்தில் நடிகர் விஜயோடு கீர்த்தி சுரேஷ் மற்றும் திரிஷா அவர்கள் பயணிப்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. நடிகை திரிஷா அவர்களும் நடிகை கீர்த்தி சுரேஷ் அவர்களும் இந்த தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் தமிழக வெற்றி கழகத்தோட இணைந்து சொல்லலாம். ஏற்கனவே அவங்க திமுகவோட சேர்ந்து பயணிக்க போறாங்க. அந்த மாமன்னன் திரைப்படம் வெளியாகும் போது திமுகவோட சேர்ந்து பயணிக்க போறாங்க அப்படின்ற விமர்சனங்கள்லாம் இருந்து வந்த நிலையில இப்போ தமிழக வெற்றி கழகத்தோட நடிகர் விஜய் அவர்களுடைய கட்சியில இணைந்து பயணிக்க போறாங்க என்பது மிகப்பெரிய ஒரு அதிசயமும் கிடையாது. இது ஒரு நார்மலான ஒன்றுதான். ஏன்னா இவர் நடிகைகளுடைய பங்களிப்பு ஏற்கனவே இந்த அரசியல் வரலாற்று தமிழக அரசியல் வரலாற்றுல அதிக பங்களிப்பாகவே இருக்குது. நடிகைகள் ஏற்கனவே நிறைய அரசியல் கட்சியில இணைந்திருக்காங்க, ஜொலிக்காமலையும் போயிருக்காங்க. அந்த வகையில நடிகை திரிஷா அவர்களும் நடிகை கீர்த்தி சுரேஷ் அவர்களும் விஜயோட சேர்ந்து பயணிக்கிறது பெரிய ஒரு அதிசயம் கிடையாது. இது ஒரு அற்புதமும் கிடையாதுன்னு தான் சொல்லலாம். நன்றி, வணக்கம்.